அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இதில் வேற லெவல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முயல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இதில் என்ன கார்டில் இருக்க குழுவை வச்சு நம்ம முன்னேறி பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கு இல்லையா, அதில் முன்னேறி அங்கே இருக்க முயலை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த டாஸ்க். இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ விசித்ராமா வந்து அந்த கார்டை வந்து வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 ஸ்டெப் பேக்கில் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா மாயா ஃபேஸ்க்கு வந்து ஜூம் வைக்கிறாங்க. அப்படி ஜூம் வச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து தம்ப்லைன்லேயே வந்திருக்கும். அந்த யூடியூப் ப்ரோமோலே வந்து தம்ப்லைன்லாம் வந்திருக்கும். அப்போ அதில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ராமா ஏதோ ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரவீனா வெளியேறாங்க, விஷ்ணு வெளியேறாரு, அதுக்கப்புறம் தினேஷ் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ண சொல்கிறாரு மாயாவையும் விசித்ராமாயும். அப்போ அவங்க 2 பேத்துக்கு தான் ஏதோ ஒரு அந்த ஒரு இதில் இருக்காங்க போல இருக்குது, முன்னாடி பின்னாடி அந்த ஸ்பிளிட்டில் வந்து இருக்காங்க போல இருக்குது. அதே மாதிரி நிக்சன் வந்து பூர்ணிமாவோட இடத்த வந்து ஸ்வாப் பண்ணுற அந்த மாதிரி ஒரு இது வந்து போயிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா விசித்ராமா சைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தினேஷ் வந்து அந்த பக்கம் இருக்காரு, முன்னாடி பூர்ணிமா இருக்காங்க, இவங்க வந்து 2வது இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முயல் மேக்ஸ் அப்படிங்கிற இந்த டாஸ்கில் வந்து விசித்ராமா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 2வது இடத்துலையாவது வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்தால் 3 பாயிண்ட்டு, 2வது இடத்துக்கு வந்தால் 2 பாயிண்ட்டு, 3வது இடத்துக்கு வந்தால் 1 பாயிண்ட் அப்படிங்கிறதுல இந்த 3 இடத்துக்குள்ளே கண்டிப்பாக விசித்ராமா வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.